அனைவருக்கும் நோற்பறமையின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை நம்ம வலை வீச்சு வலை அதிபத்த நாயனாரின் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சு வலையை மேற்கொண்டு சுமார் ஒரு 6 வருடங்களாக நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பிழைகள் வந்தாலும் அதை திருத்திக்க சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எப்படி மக்களை நிறைவுபடுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக இருக்கும். ஒரு பொருளை மேன்மைப்படுத்துகிறோம். அந்த பொருள் ஒரு பாரம்பரிய பொருள். அதை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றால் கூட எப்படி நம்ம எளிதாக செய்து சீக்கிரம் கொடுக்க முடியும் அப்படின்னு மேக் பண்ணாலுமே குறைஞ்சது ஒரு பொருளை தொட்டோம்னா 5 நாட்கள் ஆயிடுது. வீச்சு வலையில் வீச்சு வலையை பழுது நம்ம தான் நீக்கி தரோம். இன்றைக்கி வீச்சு வலை பழுதுன்றது நீக்கி தரது ரொம்ப ஒரு கடினமான வேலை தான். பட் இருந்தாலும் அதை நமக்கு வருமானம் தர்றதுனால அதையும் அழகுபடுத்தி பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் இந்த பொறுமைக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா என்னுடைய கல்வின்னு சொல்லக்கூடிய யோகம் தான். நான் யோகா படித்தனால இந்த பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணோம். அதில் இது எனக்கு தொழில் கொடுத்ததுனால இதை நான் அழகாக எடுத்து பண்ணிட்டு வரேன். நிறைய இடர்பாடுகள் வரும், நிறைய மக்களை சந்திப்போம். இதில் எனக்கு ஒத்துழைப்பாக என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மாலாம் இருக்காங்க. அதனால் நம்ம அதை அழகுபடுத்துகிறோம். கூட ஆள் வச்சு பண்ணலை. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகரத்தில் போகும்போது ஆள் வச்சு பண்ணி இன்னும் சீக்கிரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம கைவண்ணத்தில் பண்ணி கொடுக்குற மாதிரி வராதோ அதையுமே சில யோசனைகளை ஓடிட்டுருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா சீக்கிரமாக பொருள் கைக்கு போய் சேரணும். என்ன சார் 10 நாள் ஆகுன்றீங்க, 7 நாள் ஆகுன்றீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த பொருளுடைய ரா மெட்டீரியல் வாங்க போனால் மூலப்பொருள் வாங்க போனாலுமே ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ இதை மேக் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 4 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் பிடிக்க ஆரம்பிக்குது. சரி, இதோட பொருட்கள் உள்ளே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் நம்ம தெளிவுபட போடணும். இப்போ கையெல்லாம் முறுக்கி போடணும் போது அதுக்கு இன்னும் கூடுதலாக நாட்கள் போட வேண்டியது. ஸோ இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதங்கள் வரலாம். ஆனால் வீச்சு வலையை நேசிக்கக்கூடியவர்கள், அதை சார்ந்து பயணம் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அதை பற்றியான விளக்கங்கள் இருக்கும். நம்ம கவிதை எழுதியிருக்கோம். 8 கால் பூச்சியின் எச்சமியன் வடிவம், வட்டம் போட்டு வகுக்கும் என் சோளம், திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்திராகம் கட்டி சிவனின் சிறனை அழைத்தவனான், தங்க வீணானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் பொக்குஷன்னா, நானே வீச்சு வலை வந்தேன் கழிவுக்கும் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்கணும் எழுதினேன். அதிபத்த நாயனார் என்னை ஆட்கொண்டதுனால இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி நம்ம சம்மந்தப்படுத்தி அதனோட நம்ம ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். இது கூட நம்ம யோகம் இதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு வழிவிடுது அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஏன்னா செய்கிற தொழில் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம தெய்வமாக நம்ம லேர்ன் பண்ணுறோம், தெய்வமாக வணங்குறோம். அதனால் நமக்கு பணம் கொடுக்குது, யோகம் கொடுக்குது, நிறைய வழிவகைகளை, நிறைய மனிதர்களை நமக்கு இது கொடுக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய உறவுகளையுமே இந்த வீச்சு வலை எனக்கு சேர்த்ததுனால இதை இன்னும் பெருமைப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணமே. ஏன்னா வீச்சு வலையை நேசிக்கக்கூடியவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த எல்லாமே ரிப்பேர் ஒர்க் இதெல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த வலைலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நண்பர் புதுச்சேரியில் கொடுத்தவர் தான். வில்லியனூர் அது அரியூர் பகுதியிலேருந்து அவர் புதுசாக வாங்கியிருக்காப்புல. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. முடியாமல் நம்ம கிட்ட கொடுத்தாரு. இதை மாதிரி ஒர்க்கும் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு கணக்கு வைத்து நம்ம செய்யக்கூடிய வேலை. ஸோ இதையும் நம்ம பண்ணியாச்சு. இந்த வலை தவளப்பக்கம் சைடு நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாப்புல. இதே இது குறைஞ்சது ஒரு 3 தடவை நம்ம இதை மாற்றியாச்சு. 2 தடவை கிட்ட நம்ம இதை ரிப்பேர் ஒர்க் பண்ணியாச்சு. ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு வேலை. இந்த வெள்ளடி மட்டும் குறைஞ்சது ஒரு 4-5 வருடங்கள் நம்ம பயன்படுத்தலாம். வலை கழிஞ்சுன்னா நம்ம அப்படியே பேட்ச் மாற்றிக்கலாம். ஒரு வீச்சு வலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருடங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் புதுக்குப்பம் சந்தை புதுக்குலேருந்து வந்த வலை. ஸோ இதையுமே நம்ம எல்லாமே மாற்றி ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயகாந்த் அப்படின்றவர் தமிழக பகுதியிலேருந்து வருவாப்புல. இந்த வலையெல்லாம் அவர் மேக் பண்ண சொல்லியிருக்காப்புல. இந்த வலையை நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் இரும்பு இருக்கும், பழைய காலத்து வலை. ஸோ இதை உங்களுக்கு நான் அது எப்படி நம்ம ஈயத்துக்கும் இரும்புக்கும் உள்ள வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிருக்கு அப்படி பண்ணலாம். இது என்ன ஒரு அன்னியூர், அதாவது அன்னியூர் போது ராஜபாளையம். நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இதை ஒரு லாங்காக இதை பேசணும்னு நினச்சேன். அவர் வீச்சு வலையை நேசிக்கிறதுனால அவர் நிறைய வலைகள் என்கிட்ட வாங்குறாப்புல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு. அதாவது 16 அடி 17 அடி வெயிட் பார்த்தீங்கன்னா 7 கிலோ 6.5 கிலோ 5.5 கிலோ அது மாதிரி பெரிய பெரிய சைஸாக கேட்பாரு. நிறைய மாடல் வேரியேஷன் கேட்பாரு. கீழே 50 mm திக்னஸ்ஸு, 40 mm திக்னஸ்ஸு, 32 mm திக்னஸ்ஸு, அப்புறம் அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் தான். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நம்ம மூதாதையர்கள் ரொம்ப டெப்த்தாக இதை லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாட்கள் எடுத்தது. அதனால தான் இந்த போயம் எழுதுனேன். நீங்கள் நாயன்மார்கள் 63வது நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் அதிபத்த நாயனார் பற்றி படிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வலையை அவர் கூட நம்ம அது ஒரு ஒத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு வரலாற்றாக எடுத்துகிட்டு வரோம். கூடிய விரைவில் இதை நம்ம வெளிப்படுத்துவோம் புத்தக ரீதியாக. அப்போ மக்களுக்கு இதோடைய தெளிவான விளக்கங்கள் தெரியும். இது சந்தை புதுக்குப்பத்துக்கு போகிற வலை தான். இது கட்டை 2 வரல் நுழையிற மாதிரி திக்னஸ் நைஸாக இருக்கும். நிறைய மீன்கள் பிடிக்கக்கூடியது. இந்த வலை நம்மகிட்ட ஆல்ட்ரேஷன் வந்தது. நம்ம வித்த வலை தான். பட் ஆனால் ஓரளவு பெருசாக இருந்தனால விசிற முடியல. இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவோம் இதெல்லாமே. நம்ம வந்து வீச்சு வலை பொருட்களையுமே கொடுக்குறோம். வீச்சு வலைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்னால் சில டைம் விற்க முடியல, நம்ம போட்டு தர முடியலன்னும் பொழுது அவங்களே மேக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லேர்னிங் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து ஒரு கேஷ் நட்டை மேக் பண்ணுறது, என்னென்ன சிஸ்டம் இருக்குது, என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, என்னென்ன கணக்குகள் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சுமே அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. சிலவங்க இதை நம்ம சொல்லி கொடுத்து வச்சு மேக் பண்ணி அவங்களுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுமே வலை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரா மெட்டீரியல்லாம் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராக் மாதிரி தான், ஒரு செயின் மாதிரி அப்படியே நம்மளை கடந்து போயிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு ஏற்றாது போல் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் நம்ம எப்படி வந்து அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ எப்படி பண்ணுறோம், நம்ம இந்தியா கடந்துமே இப்போ இந்த கேஷ்நெட் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இப்போது இந்தோனேஷியாவாக இருக்கலாம், இல்லை சைனாவாக இருக்கலாம், இந்த மாதிரி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு கேஷ்நெட்டோடைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அந்த நம்ம மேக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இங்கே ஸ்டேட் டு ஸ்டேட், இப்போ ஒரிசாவில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நம்ம பாண்டிச்சேரி என்ன யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, ஸோ நம்ம பாண்டிச்சேரி இப்போ நான் இதை வந்து மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின் பொழுது உள்கயிறுலாம் வந்து சூளக்கயிறு அப்படின்னு நம்ம பேசுவோம் வழக்கு சொல்ல. அப்போ உள்கயிறு மட்டும் ஏன் சூளக்கயிறு அப்படின்னா, இது வந்து ஸ்பிரிச்சுவலில் கனெக்ட் ஆகுது அப்படின்றத. ஸோ ஐஎம் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டாக, ஒரு யோகா டீச்சராக நம்ம இது இதை ஒரு கவிதையாக உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஈஆர் இருந்தது, இது இப்போ ஈஆர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இரும்பு இருந்தது, இரும்புக்கு முன்னாடி என்ன இருந்தது, களிமண் பயன்படுத்தினாங்க. களிமண்ணுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தியிருப்பாங்க, சுட்ட களிமண் பயன்படுத்தினதுக்கப்புறம் என்ன முன்னாடி பயன்படுத்தினா உத்ராஜ கொட்டை பயன்படுத்தியிருப்பாங்க, ஏன்னா ஹோல்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேட்டாக இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு பொருள்ன்றதுனால இதை இன்னும் அழகாக மேன்மைப்படுத்தலாம் அப்படின்றத. ஸோ என்னால் அதிபத்த நாயனாரோடைய நம்மளை ஆட்கொண்டதுனால, அதிபத்த நாயன் நம்ம உள்ளே இருக்கிறதுனால இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ அவர் எனக்கு வழிகாட்டுறாரு. அந்த வழிகாட்டுதல் நேரம் இதை வந்து அழகுப்படுத்துகிறோம். இதனால் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் இது என்ன பிஸ்னஸ் ஏரியா, இதனால் என்ன இது பீச் வலை என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இதை அழகுப்படுத்த இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் இதோடைய புரிதல் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் டீச்சிங் லேர்ன் பண்ணுறதுக்கு வராங்க. அதுவுமே வந்துச்சு. இப்போ இதுதான் வந்து அந்த காலத்தில் இவங்க இந்த வலை மேக் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க இவங்களாம். ஆனால் இந்த வலை இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவர் என்கிட்ட இந்த வலை கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவார், எங்கள் தாத்தாவோட இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மகன் கேட்டான், சார் அப்போ எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடு அப்படின்னு. எப்பயும் படிக்கிறான். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, படிக்கிற பையனுக்கு வந்து இந்த வேலை சொல்லி கொடுக்குறது தப்பு தான் அப்படின்னாங்க. ஆனால் படிக்கும் பொழுதே ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய வாழ்வாதாரங்கள் உயரும் அப்படின்றது நம்மளுடைய மூதாதைகள் சொல்லிடுறாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் கைத்தொழில் கற்றுட்டோம்னா கவலை இல்லாமல் வாழணும். என்னுடைய யோகா நான் ப்ரொஃபஷனலாக படித்த என்னுடைய யோகாவுக்கான வருமானங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செஷனுக்கு 250 ரூபா தான். ஆனால் இது நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறதுனால என்னுடைய வாழ்வாதாரங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்குது, ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அதனால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தலை, இது ஏற்படுத்தலைன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு கைத்தொழில் உங்களுக்கு மீறி அது உள்ளே நீங்கள் ஆட்கொள்வீங்க. படம் வரையதாக இருக்கலாம், இல்லை கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு உள்ளே வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்குது, உங்களுக்கு சமூக ஊடகங்கள் இருக்குது, அதை நல்லபடியாக பயன்படுத்தி அதை நீங்கள் மேன்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ நிறைய பேர் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் இதை நான் வந்து ஹாப்பியாக செய்கிறதுனால எதிர்காலத்தில் இது ஒரு எக்ஸிபிஷனாகவுமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன். இது வந்து நிறைய மீனவர்கள் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டு. பட் நம்ம ஒரு படித்தவங்களாக இருந்து இதை நம்ம மேன்மைப்படுத்தும் பொழுது இதோட நிலைப்பாடுகள் நல்லா இருக்கும், இது நிலைப்பாடுகள் இன்னும் அழியாமல் பாதுகாக்கலாம் அப்படின்றது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பிரிட்ஜுக்கெலாம் இதை வாட்டுறாங்க, அணைக்கட்டெலாம் வாட்டுறதுலாம் நம்ம பார்க்குறோம். அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இடையூறுலாம் பண்ணுறாங்க. இது எங்கள் ஆறு எங்கள் இடம் இடையூறு பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. தயவுசெய்து இந்த தொழில் பண்ணுறவங்களாம் இடம் விடுங்க. இதை தான் வாழ்வாதாரமாக வச்சு வாழ்க்கை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா கல்வி அறிவு இல்லாதவங்க இதை பயன்படுத்தி வாழ்க்கை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இதை வந்து வழிபடுறதுக்கோ இது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த தொழிலெலாம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நீர்நிலைக்கு யாரும் போக மாட்டாங்க. நீர்நிலையில் இருக்கக்கூடியதை வச்சு ஒருத்தவங்க வாழ்வாதாரம் போக்குறாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு தொழில். இந்த தொழில்னால எத்தனையோ குடும்பங்கள் வந்து பயன்படுது. நான் லேர்ன் பண்ணது பாருங்கள், இந்த ரா மெட்டீரியல் தயார் பண்ணுறது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வேற ஒரு பொருள் வாங்க போகும். ஸோ இது அப்படியே செயினாக போகும். நான் ஒரு இடத்துல ஈயம் வாங்குறேன், ஒரு இடத்துல கவுர் வாங்குறேன், எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10க்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறேன். அப்போது என்னால் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயருது. அப்போ நான் இப்போ இந்த வலையாக செய்து ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க, 1000க்கு மேற்பட்ட 2000க்கு மேற்பட்டவங்களாம் அந்த கொடுக்கும்பொழுது அப்போ தொழில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, இதோடைய நிலைப்பாடுகள் எப்படி மாறுதுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எந்த அளவுக்கு உயர கொண்டு வரணுன்றதை நான் தெளிவாக இருக்கேன்.
புரியும் நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. இதை கற்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய மாணவர்களை நம்ம கற்றுக் நல்ல மாணவர்களுக்கு இதை நம்ம எந்த அளவுக்கு நிறைகுறை இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க யோகம், யோகம் இல்லாட்டும். அடுத்த பதிலில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.